இன்றைக்கி வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயின் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ் ஏற்கனவே பார்த்தோம். ஸ்ட்ரெஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதை ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் ஃபஸ்ட் சாப்டர் தான் பார்க்குறோம். இப்போ அடுத்தது இப்போ வந்து ஸ்ட்ரெயின் டாபிக் போகிறோம். ஸ்ட்ரெயின் டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னென்னா மெஷர் ஆஃப் டிஃபார்மேஷன். எவ்வளோ வந்து டிஃபார்மேஷன் நடக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரெயின். அது வந்து ஒரு யூனிட்லெஸ் குவான்டிட்டி. அதை வந்து எப்படின்னா எப்சலான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்சலான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். அதாவது சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைட் பை ஒரிஜினல் டைமென்ஷன் தான் ஆக்சுவல் மீனிங்கு. அதான் டெல்டா எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் அப்படிங்கிறது ஒரிஜினல் லென்த்து. இது சேஞ்ச் எவ்வளோ வந்து எவ்வளோ அப்படிங்கிறது தான் போட்டிருப்பாங்க. நார்மல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் ஸ்ட்ரெயின்னா வந்து சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த்து. சிக்மா எக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் அதே தான் டெல்டா எக்ஸ் பை டெல்டா எக்ஸ் பை எக்ஸு, டெல்டா ஒய் பை ஒய், சிக்மா எக்ஸ் எக்ஸு, சிக்மா ஒய் ஒய், சிக்மா ஜெட் ஜெட், டெல்டா ஜெட் பை ஜெட், அந்த மாதிரி தான் வரும். நார்மல் ஸ்ட்ரெயினில் பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்குது. டென்சைல் ஸ்ட்ரெயின் அதே மாதிரியே நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ள மாதிரியே நார்மல் ஸ்ட்ரெயின்லையும் பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்குது. டென்சைல் ஸ்ட்ரெயின்னு ஒன்று இருக்குது, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின்னு ஒன்று இருக்குது. டென்சைல் ஸ்ட்ரெயின்னா அதே மாதிரியே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எலாங்கேட் ஆகும். எலாங்கேஷன் நடக்குது அப்படின்னா எலாங்கேஷன் நடக்குதுன்னா லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, ஸோ இது வந்து டென்சைல் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின்னா அந்த லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுமா, அதை வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. இதுதான் நார்மல் ஸ்ட்ரெயினில் டென்சைல் ஸ்ட்ரெயினுக்கும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள வித்தியாசம். அப்புறம் வந்து சைன் கன்வென்ஷன் ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெயின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெயினுக்கு வந்து அதில் எப்படி டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் போட்டாங்களோ அதே மாதிரி டென்சைல் ஸ்ட்ரெயினுக்கு வந்து பாசிட்டிவ் போடுவாங்க. அதே மாதிரி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்க்கு எப்படி நெகட்டிவ் போட்டாங்களோ அதே மாதிரி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயினுக்கு வந்து நெகட்டிவ் போடுவாங்க. அப்புறம் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸில் சொல்கிற மாதிரியே நம்ம ஷியர் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னா மெஷர் ஆஃப் ஆங்குலர் டிஃபார்மேஷன். அது முன்னாடி பார்த்தது வந்து மெஷர் ஆஃப் டிஃபார்மேஷன். இது வந்து ஆங்குலர் டிஃபார்மேஷன். ஆங்கிளில் எவ்வளோ டிஃபார்மேஷன் நடக்குது. இப்போ வந்து இப்படி பாடி இருக்குது அப்படின்னா அது வந்து டிஃபார்ம் ஆகுது, ஆங்குலராக டிஃபார்ம் ஆகுது. இது வந்து இப்போ வந்து இது வந்து எக்ஸ் ஃபேஸு, இது வந்து ஒய் ஃபேஸு. இது ஆங்குலர் டிஃபார்மேஷனாக Z1 Z2 டிஃபார்மேஷன் நடக்குது. இது வந்து Z1 ஆங்கிள், இது வந்து Z2. மொத்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிள் வேணும்னா என்ன வரும், π/2 மைனஸ் I1 + I2 நமக்கு வந்து காமா இது எக்ஸ்பிளைன், இது ஒய் பிளைன். காமா அப்படிங்கிறது தான் ஷியர் ஸ்ட்ரெயின் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னா காமா அப்படின்னு சொல்லுவாங்க. காமா ஆஃப் XY பிளைன், காமா ஆஃப் XY பிளைன் இஸ் ஈக்குவல் டு Z1 ஆங்கிள் என்னென்ன ஆங்குலர் டிஃபார்மேஷன் தானே Z1 + Z2. இதில் வந்து நம்ம வந்து சைன் கன்வென்ஷன் வந்து எப்படி என்னென்ன சைன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் Z1 Z2 ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும், Z1 Z2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன வரும், Z1 Z2 ஈக்குவலாக இருந்ததுன்னா Z1 இஸ் ஈக்குவல் டு Z2 அப்படின்னா அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2Z இஸ் ஈக்குவல் டு காமா ஆஃப் XY. அப்போ Z இஸ் ஈக்குவல் டு காமா ஆஃப் XY/2 இப்படி வரும். சைன் கன்வென்ஷனில் 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னா இந்த நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து இந்த ஸ்கொயர் அப்படின்னா அந்த ஸ்கொயரில் வந்து நம்ம வந்து 2 டைமென்ஷன் இதில் வந்து பாசிட்டிவ் ஃபேஸ், நெகட்டிவ் ஃபேஸ். இந்த பாசிட்டிவ் ஃபேஸும் டிக்ரீஸ் ஆகணும். கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பாசிட்டிவ் ஃபேஸுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கா, நெகட்டிவ் ஃபேஸ் ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கா, அப்புறம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபேஸோட ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அதே மாதிரி இது பாசிட்டிவ் ஃபேஸு, இது நெகட்டிவ் ஃபேஸு, இதோட ஆங்கிளும் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். இப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் பாசிட்டிவ் சைன் போடணும். இல்லை வந்து இருக்கலாம் இதில் வந்து பாசிட்டிவ் சைன் போடணும், இல்லைனா வந்து நெகட்டிவ் சைன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இஃப் ஆங்கிள் பிட்வீன் அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இது இருக்குது Z1 Z2. இப்போ நான் வந்து இதுக்கு வந்து காமா ஆஃப் Z1 + I2க்கு வந்து என்ன வேல்யூ, காமா ஆஃப் XY இஸ் ஈக்குவல் டு Z1 + Z2ன்னு போட்டேன். நமக்கு வந்து சைன் வேணும் அப்படின்னா நெகட்டிவ் ஃபேஸ் டிக்ரீஸ் ஆகணும் ஆங்கிள். ஆனால் இங்கே என்ன ஆகிருக்கு, ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் சைன் போடணும். அடுத்தது வந்து செகண்ட் மெத்தட் வந்து ஷியர் ஸ்ட்ரெயின் வந்து செகண்ட் மெத்தட் வந்து ட்ரா கரஸ்பாண்டிங் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. ஷியர் ஸ்ட்ரெயினுக்கு வந்து கரஸ்பாண்டிங் ஷியர் ஸ்ட்ரெஸ் வரைஞ்சி, கரஸ்பாண்டிங் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா
ஷியர் ஸ்ட்ரெயின் வந்து பாசிட்டிவாக இருக்கும். கரஸ்பாண்டிங் ஷியர் ஸ்ட்ரெஸ் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெயின் வந்து நெகட்டிவாக இருக்கும். அதை தான் சொல்லுவாங்க. இது வந்து பாசிட்டிவ், அதாவது இது வந்து பாசிட்டிவ் ஃபேஸு, இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸு. ஸோ இது 2 பாசிட்டிவ். அப்போ காமா ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் ஃபேஸ். ஓகேவா? இப்படி தான் போடணும். சைன் கன்வென்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே வந்து இதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காமா ஆஃப் I1 + I2 நெகட்டிவ்னு ஏன் போடுறாங்க அப்படின்னா, நெகட்டிவ் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அதாவது இது பாசிட்டிவில் இந்த சைடு. அப்போ எக்ஸில் வந்து டிஃபார்மேஷன் நடக்குது, பட் நெகட்டிவாக இருக்குது. நெகட்டிவ்னா பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ். ஷியர் ஸ்ட்ரெஸ் நெகட்டிவ் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெயினும் நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து 3D மேட்ரிக்ஸ் போடுறாங்க. அதில் சிக்மா எக்ஸ்எக்ஸ் மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்கில் சிக்மா போடுவோம், ஸ்ட்ரெயின் மேட்ரிக்கில் எப்சிலான் போடுவோம். ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸில் வந்து டவ் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னா காமா பை டூன்னு போடுவோம். ஓகேவா? நான் வச்சுங்க. அதே மாதிரியே முன்னாடி எப்படி ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி ஈக்குவலாக இருக்கும், எக்ஸ்ஒய் பிளேனும் ஒய்எக்ஸ் பிளேனும் எப்படி ஈக்குவலாக இருக்க மாதிரி இதுலேயும் எப்படி அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெயின் வந்து எக்ஸ்ஒய் பிளேனும் ஒய்எக்ஸ் பிளேனும் ஈக்குவலாக இருக்கும். அதை தான் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்எக்ஸு எக்ஸ்ஒய் அது வந்து காமா ஆஃப் எக்ஸ்எக்ஸ், அதாவது எப்சிலான் ஆஃப் எக்ஸ்எக்ஸு, எப்சிலான் ஆஃப் ஒய்ஒய், எப்சிலான் ஆஃப் ZZ, காமா ஆஃப் XY/2, காமா ஆஃப் XZ/2. இது ரெண்டும் ஈக்குவல் தான். காமா ஆஃப் YX/2, காமா ஆஃப் YZ/2, காமா ஆஃப் ZX/2, காமா ஆஃப் ZY/2. இது 3x3 மேட்ரிக்ஸ், அதாவது 3 டைமென்ஷனில் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு இது இருக்குது 0.11, அப்புறம் வந்து 0.1 இது மேட்ரிக்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெயின் மேட்ரிக்ஸ் தான். இதில் வந்து எப்சிலான் எக்ஸ்எக்ஸ் என்னது இது, எப்சிலான் ஒய்ஒய் என்னது இது, எப்சிலான் ZZ என்னது இது, காமா ஆஃப் XY இது தான். ஆனால் வந்து நம்ம வந்து ஃபார்மேட் என்னது XY/2ன்னு சொல்லியிருக்கேன். 2ன்னு சொல்லியிருக்கனால இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும், 2வோட வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 0.004 காமா ஆஃப் XY, காமா ஆஃப் YZ, அது 0னா 0. இது வந்து 0.3, இது 0.04 வந்து மல்டிப்ளைட் பை 2, எல்லாமே 2வால் மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி தான் 2D ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸ், ஸ்ட்ரெயின் மேட்ரிக்ஸ் ஆர் பிளேன் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. காமா ஆஃப் எக்ஸ்எக்ஸு, காமா ஆஃப் ஒய்ஒய், காமா ஆஃப் XY இஸ் ஈக்குவல் டு காமா ஆஃப் ஒய்எக்ஸு. அப்புறம் காமா ஆஃப் ZZ வந்து 0வாக இருக்கும். காமா ஆஃப் ZZ 0வாக இருந்தால், அதாவது இது நார்மல் ஸ்ட்ரெயின் வந்து இன் Z டைரக்ஷனில் 0வாக இருந்துச்சு அப்படின்னா, ஆனால் நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து 0வாக இருக்குன்னு அவசியமே கிடையாது. கேன் பியாக இருக்கலாம், இல்லை கேனாட் பியாக இருக்கலாம். ஓகேவா? அதை தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கு போட்டிருப்பாங்க, காமா ஆஃப் XY/2 அந்த மாதிரி இதுக்கு போட்டிருப்பாங்க. இதில் வந்து இதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸஸ் வந்து எத்தனை, 3x3 9 எலமெண்ட்ஸஸ். ஓகேவா? அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ், இண்டிபெண்டன்ட் எலமெண்ட்ஸ். 1D ஸ்ட்ரெயின் மேட்ரிக்ஸ் அப்படின்னா 1D ஒரே ஒரு இது மட்டும் இருக்கும். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம், இதை தான் போட்டிருப்பாங்க. லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின் ஆர் லேட்ரல் ஸ்ட்ரெயின். லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின்னா இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து எக்ஸ்எக்ஸ் பிளேனில் வந்து நம்ம எக்ஸ்எக்ஸ் இதில் வந்து நான் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன்னா, அந்த எக்ஸ்எக்ஸ் பிளேனில் உள்ள ஸ்ட்ரெயின் பேர் தான் வந்து லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின். அதை தவிர மிச்சம் எல்லாமே வந்து நார்மல் ஸ்ட்ரெயின் எல்லாமே வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின். இப்போ வந்து எக்ஸ்எக்ஸ் பிளேனில் கொடுக்குற ஸ்ட்ரெஸ் வந்து கொடுக்குறதுனால, நார்மல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறதுனால, நார்மல் ஸ்ட்ரெயின் வந்து எக்ஸ்எக்ஸில் உள்ளது வந்து லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின். இதுவே வந்து ஒய்ஒயில் உள்ளது வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின், ZZல உள்ளது வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின். அவ்வளோதான். அதாவது இந்த எக்ஸ்எக்ஸ் பிளேனுக்கு பேரலல் டு நார்மல், அதுதான் சொல்லுவாங்க. அந்த டேரெக்ஷனில் இருக்கும், அது இல்லாத மிச்சம் தான் லேட்ரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ ஒய்ஒய் பிளேனில் இருக்குது. இதுக்கு எது லேட்ரல் ஸ்ட்ரெயின், லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின் நான் கேட்குறேன் அப்படின்னா ஒய்ஒய் பிளேனு. அப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து ஒய்ஒய் இதில் கொடுக்குறாங்க. நார்மல் ஸ்ட்ரெயின் இருக்குல்ல ஒய்ஒயில் உள்ளது, அது வந்து லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின். அப்புறம் நார்மல் ஸ்ட்ரெயின் எக்ஸ்எக்ஸில் உள்ளது லேட்ரல் ஸ்ட்ரெயின், நார்மல் ஸ்ட்ரெயின் ZZல உள்ளது லேட்ரல் ஸ்ட்ரெயின். அவ்வளோதான். அப்புறம் வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அண்டு இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் ட்ரூ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது ஸ்ட்ரெயினுக்கும் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸு தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்னா சிக்மா இன்னு போட்டுக்கிறேன். சிக்மா டி அப்படின்னா ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ வந்து ஒரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A0 அப்படின்னு இருக்குது, லென்த் வந்து L0 அப்படின்னு இருக்குது, ஏஎஃப்னு ஒன்று இருக்குது, லோடு கொடுக்குறேன் P அப்படின்னு ஒரு லோடு கொடுக்குறேன்.
ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸு. அப்புறம் வந்து டூ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியாவை கன்சிடர் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை ஏரியா, ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை ஃபைனல் ஏரியா, அதாவது இந்த ஃபைனல் ஏரியாவில் உள்ள ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம எடுத்துப்போம். அது இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸில் இனிஷியல் ஏரியா A0 எடுத்துப்போம். ஆர் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை இனிஷியல் ஏரியா. அதான் ஒன்றும் இல்லை, இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ், இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் ட்ரூ ஸ்ட்ரெஸ்ன்னு வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை ஏரியா தான். அந்த ஏரியா வந்து என்னென்னா இனிஷியலாக இருக்கும். இனிஷியல் ஏரியா A0 எடுத்துப்போம். அதுவே வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா வச்சுங்களேன், ட்ரூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அதை வந்து நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியாவை தான் எடுத்துப்போம். இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா இது AF, அதை தான் நம்ம வந்து ஏரியாவாக எடுத்துப்போம். அடுத்து என்னென்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின், ட்ரூ ஸ்ட்ரெயின் என்னென்னு பார்ப்போம். இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை இனிஷியல் லென்த்து, டெல்டா எல் டிவைட் பை L0. ட்ரூ ஸ்ட்ரெயின் அப்படின்னா DL டிவைட் பை L, L0லேருந்து LF வரையும் ln ஆஃப் எல்னு வரும். இதை இன்டிகிரேட் பண்ணோம் அப்படின்னா 1/L இருந்துச்சுன்னா ln Lன்னு வரும், அந்த ln L வந்து இது வந்து L0 இனிஷியல் லென்த்து, இது வந்து ஃபைனல் லென்த்து. இதை இன்டிகிரேட் பண்ணோம் அப்படின்னா ln ஆஃப் LF மைனஸ் ln ஆஃப் L0ன்னு வரும். அதாவது ln A மைனஸ் ln B அப்படின்னா ln A/B அப்படின்னு வரும். அதுதான் ln LF பை, அதாவது ட்ரூ ஸ்ட்ரெயின் வந்து ln ஆஃப் LF பை ln ஆஃப் LFனா ஃபைனல் லென்த் டிவைட் பை இனிஷியல் லென்த்து. ஓகேவா? இதில் வந்து என்னது, இது இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னா டெல்டா சேஞ்ச் இன் லென்த்து டிவைட் பை இனிஷியல் லென்த்து. இனிஷியல் தான் நம்ம போடுவோம், அதாவது இன்ஜினியரிங்னாலே இனிஷியல் தான் வச்சுங்க. அப்புறம் வந்து ட்ரூ அப்படின்னாலே இன்ஸ்டன்டேனியஸாக இருக்கும். இன்ஸ்டன்டேனியஸில் வந்து ட்ரூ ஸ்ட்ரெயினுக்கு வந்து என்ன பண்ணுவோம், இன்டிகிரேட் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா L0லேருந்து LF வரையும் இன்டிகிரேட் பண்ணுவோம். LF வரையும் இன்டிகிரேட் பண்ணுறப்ப DL பை Lன்னு போடுவோம். DL பை, அதாவது இந்த டெல்டா எல்லாம் நம்ம இன்டிகிரேட் பண்ணுறப்ப DLன்னு போட்டுப்போம். ln அப்படிங்கிறது பேஸில் வந்து இருக்குன்னு அர்த்தம், எக்ஸ்போனென்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ லாக்னு போட்டோம் அப்படின்னா பேஸில் வந்து 10 இருக்கிறதா அர்த்தம். இதெல்லாம் பேசிக்ஸ், இதெல்லாம் நான் வச்சுக்கணும். அப்புறம் ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரூ ஸ்ட்ரெயினுக்கும் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்ப்போம். ட்ரூ ஸ்ட்ரெயின் அப்படின்னா ln ஆஃப் LF டிவைட் பை L0. ட்ரூ ஸ்ட்ரெயினுக்கு வந்து ln ஆஃப் LF டிவைட் பை L0. அந்த L0ங்கிற இடத்துல வந்து நியூமரேட்டரில் வந்து ப்ளஸ் L0 மைனஸ் L0ன்னு போட்டுட்டு அப்புறம் வந்து L0க்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், ln போட்டு அந்த L0 இருக்குல்ல, இந்த L0ஐயும் இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டெப் போடுறேன், அப்போ தான் தெரியும். ln ஆஃப் L0 ப்ளஸ் LF மைனஸ் L0 டிவைடட் பை L0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு குரூப்பாக பிரிச்சுக்கிறேன். இந்த குரூப்பில் வந்து இதை நியூமரேட்டர் டிவைட் பை டினாமினேட்டர்னால் 1ன்னு வந்துடும். LF மைனஸ் L0 பை Lன்னு வரும். அப்போ டெல்டா L பை Lன்னு வரும். அப்போ ட்ரூ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ln ஆஃப் 1 ப்ளஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். ட்ரூ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு என்னது, ட்ரூ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ln ஆஃப் 1 ப்ளஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். அது அப்போ வந்து நம்ம ட்ரூ ஸ்ட்ரெயினுக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருவோம். ட்ரூ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு இதுதான், இது வந்து நல்லா எழுதி வச்சுங்க. ட்ரூ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு L0 to LF DL பை L, ln ஆஃப் LF பை L0, அப்புறம் ln ஆஃப் 1 ப்ளஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். இதெல்லாம் வந்து அதோட ஃபார்முலாஸ். அடுத்த ரிலேஷன்ஷிப் எதுனா இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்ப்போம்.